இதுவரைக்கும் நாம ஃபலாயில்களை பார்த்தோம். ஃபலாயில்களை அதனுடைய சிறப்புகள், உம்ரானா என்ன, உம்ராவுடைய சிறப்பு என்ன, ஹஜ்ஜுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம். இப்போ நாம என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ், உம்ரா எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, இதுவரைக்கும் உம்ரா மற்றும் மக்கா மதீனாவுடைய ஃபலாயில்கள், சிறப்புகளை குறித்து நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், என்னென்ன சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ அந்த சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இப்போது நாம் உம்ராவை எப்படி நிறைவேற்றுவது என்கிற சட்டதிட்டங்கள், அதனுடைய வாஜிபாத்துகள், சுன்னத்துகள், முஸ்தஹப்புகள், இவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக உம்ராவிலே நாம் அதிகமாக சொல்லக்கூடிய தல்பியா, இது எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் சில பேருக்கு வரல, தெரியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தாவது ஓதுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். பார்த்து ஏதாவது தமிழ்லையோ உருதுலையோ பார்த்தாவது அதை நம்ம ஓதுறதுக்கு கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். போற கடையில கத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா தல்பியா ரொம்ப முக்கியம். ஒரு பரக்கத்துக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம 3 தடவை சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு மஹால்ல இருந்து சொல்றோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இஹ்ராமோட அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவாக நிரப்பமாக தந்துருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தல்பியான்னு நம்ம சொல்றோம். அதை சொல்லும் போதே நமக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம அறியாம ஒரு உணர்வு, ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவில் அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான். ஃபுல்லாவே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தினுடைய வார்த்தைகள். தல்பியான்னு சொன்னாலே ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற வார்த்தைகள் தான் தல்பியா. இந்த தல்பியாவை ஒரு மனிதர் திக்ர் செய்யற மாதிரி செய்ய முடியாது. இப்ப உட்கார்ந்து நம்ம 10 தடவை தல்பியா வரும்னு சொன்னா நன்மைலாம் கிடைக்காது. இப்ப நம்ம ஓதுறது நன்மை கிடைக்காது. சும்மா ஒரு இதுக்காக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக வேண்டிதான் நம்ம சொல்லணும் ஒழிய இதுக்கு நமக்கு நன்மை இப்ப கிடைக்காது. எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தல்பியா சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல அந்த நேரத்துல மட்டும் சொன்னா தான் அல்லாஹ் நன்மையை தருவான். எவ்வளவு பெரிய நன்மை அப்படின்னா, முதல்ல எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு மனிதர் உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜுக்கோ எப்ப இஹ்ராம் கட்டி நியத் வைக்கிறாரோ, இஹ்ராம் கட்டினதோட மட்டுமல்ல நியத் ஸ்டார்ட் ஆகும். நியத் எப்ப வைக்கிறாரோ வச்ச உடனே முதல்ல சொல்றது தல்பியா. இஹ்ராம் கட்டி நியத் வச்ச உடனேயே முதல்ல நியத் வச்ச உடனே அடுத்த அமலே தல்பியா தான். ஒரு மனிதர் தல்பியா சொல்ல ஆரம்பித்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு வலதுபுறம் அவருக்கு இடதுபுறம், யார் தல்பியா சொல்றாரோ அவருடைய வலதுபுறம் அவருடைய இடதுபுறம், அவருக்கு முன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அவரோடு சேர்ந்து தல்பியா சொல்கிறது என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், நம்ம மட்டும் தல்பியா சொல்லல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உயிர் ஜீவராசி நம்மோடு சேர்ந்து மரம் செடி கொடிகள் கூட சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரம் செடி கொடிகள் அத்தனையும் அவரோடு சேர்ந்து தல்பியா சொல்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பாக்கியமான ஒரு கலிமா தான் தல்பியா. இன்ஷாஅல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணிங்க கண்டிப்பா இன்ஷாஅல்லாஹ். இப்ப உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிமார்களாகிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், உம்ராவுக்கு முன்னால் சில விஷயங்கள் செய்யணும். உம்ராவுடைய அமல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் செய்யணும்.
உம்ராவுக்கு முன்னால செய்யக்கூடிய விஷயங்கள்ல முதல் விஷயம் நம்முடைய எண்ணம் தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுதல். எண்ணத்தை தூய்மையாச்சு வச்சுக்கிறது. அல் இஹ்லாஸ்னு அரபில சொல்லுவாங்க. இஹ்லாஸ்னு சொன்னா உள தூய்மை. இஹ்லாஸ்னு சொன்னா உள தூய்மை. நான் என்னை ஹாஜின்னு சொல்லணும், நான் என்னடா இவ்வளவு பெரிய செல்வந்தா இருக்கான், ஒரு உம்ராவோட ஹஜ்ஜோட செய்யாம இருக்கான்னு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது என்கிற இந்த நோக்கம் எல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது. இந்த நோக்கம், இந்த சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், வசதியை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். முழுக்க முழுக்க அல்லாஹ் அல்லாஹ் லில்லா, அல்லாஹ்வுக்காகவே இதை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த உள தூய்மை மிக முக்கியம். உள தூய்மை ரொம்ப முக்கியம். இன்னமல் அஅமாலு பின்னியாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு அமலும் எண்ணங்களை கொண்டுதான் நன்மைகள் வழங்கப்படும். எண்ணமே சரியில்லை, எவ்வளவுதான் நம்ம வாங்கி தவாப் செஞ்சாலும், என்னதான் எத்தனை முறை தான் உம்ரா செஞ்சாலும், எண்ணம் சரியில்லைன்னா நாளைக்கு ஒரு பயனும் நாளைக்கு மறுமையில் இருக்காது, ஒரு பலனும் இருக்காது. அதுபோல கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, எண்ணத்தை தூய்மையாக்குதல், நியத்தை சரி செய்தல். இந்த எண்ண தூய்மையா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இஹ்லாஸ் இருந்ததுன்னா, உள தூய்மை இருந்ததுன்னா தடைய, இந்த உம்ராவுடைய பயணத்தில் தடையே வராது. இஹ்லாஸ் அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான். அல்லாஹ் கொண்டு என்ன செய்வான், நம்மளுடைய நோக்கத்தை அடைய வச்சிருவான். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, இஹ்லாஸ் இல்லை அப்படின்னா எல்லாம் வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகளோட பெருசாகிடும். சண்டை போட்டுருவோம். இங்க போய் ஹஜ் உம்ரால சண்டையே கூடாது, தர்க்கமே கூடாதுன்னு நல்லா சொல்றான். சண்டை அப்புறம் தர்க்கம் பண்ற, வாக்குவாதம் பண்றது கூடாதுன்னு நல்லா சொல்றான். ஹஜ்ல செய்யாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க, ஹஜ்ஜுடைய நன்மை பாழா போயிடும். அப்ப சண்டை போடலாமா, போடக்கூடாது. அப்ப சண்டை, இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை எப்போ வரும்னா நியத்து சரியில்லைன்னா வந்துடும். என்னன்னா எப்படின்னா, சில பேர் பார்த்த ரொம்ப சொல்றதுக்கு ஒரு மாதிரியா கூச்சமா என்ன சொல்லிதான் ஆகணும். சில பேர் என்ன, இந்த சாப்பாடு, இந்த ஏற்பாடு இதுலதான் குறியாவே இருப்பாங்க. இங்க என்ன அது இல்ல, என்ன இது இல்ல, என்ன ஒரே இதா, இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் நம்ம சாப்பிடாதான், நம்ம வாழ்க்கையில சாப்பிடாதான் இங்க சாப்பிட போறோம். ஒண்ணு சாப்பாடு நோக்கம் இல்ல, ஏற்பாடுலாம் செய்யறதா சொன்ன ஏற்பாடுகள் குறைன்னா தன்மையான முறையில, இஹ்லாஸான முறையில, ஒரு கண்ணியமான முறையில போய் கேட்கலாம். அது உரிமை இருக்கு. ஹாஜியார் சொன்னாங்க, சொன்ன விஷயத்துல ஏதாவது குறை வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு உரிமை இருக்குது கேட்கறது. அதை எப்படி கேட்கணும் இப்படி கேட்கலாம். அல்லாமல் இதுவே நோக்கமாக, இதுவே குறியாக இருக்கணும்னா நம்ம நோக்கத்தை, உண்மையான நோக்கத்தை அடைய முடியாது. உண்மையான நோக்கத்தை அடைய முடியாது. எது நமக்கு உண்மையான நோக்கம் அப்படின்னா, நம்ம உம்ரா சிறப்பா செய்யணும், அதன் மூலமா அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் நம்முடைய நோக்கம், இதுதான் இலக்கு. இந்த இலக்கில் குறியாக இருக்க வேண்டும் ஒழிய மற்ற எந்த துன்யாவுடைய விஷயங்களையும் குறியாக இருக்க. குறிப்பாக பெண்கள், குறிப்பாக பெண்கள் ரூம்ல 4 பேர் இருக்காங்கன்னா, இதெல்லாம் அனுபவத்தில் சொல்றோம், குறை சொல்லல. என்னன்னா பெண்கள் பகுதியில், பெண்கள் இடத்துல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகள் உள்ள, ஒருத்தர் ஏசி போடணும்பாங்க, ஒருத்தர் போடக்கூடாதும்பாங்க, ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இதை பெருசா சொல்லி காட்டணும்னா, இதுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாது. இதுக்கு நீங்க அங்க போயிட்டு நிறைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுங்க. நமக்கு ஏசி பிடிக்கல, நான் உங்களுக்கு ஏசி பரவ போட்டுங்க கொஞ்ச நேரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன இன்னொருத்தர் என்ன செய்யுங்க, ஏசி தேவைப்படுறோம் கொஞ்சம் விட்டு கொடுங்க, அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் அமர்த்திங்க. இது போன்ற சில விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில தான் அல்லாஹ் நன்மை நிறைய தருவான். அங்கே போய் சண்டை போட்டு எனக்கு ஏசி ஒருத்தர் போறது, ஒருத்தர் அமர்த்துறது, ஒருத்தர் போறது, யாரு தூங்குறது கடைசியில, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு இடமே கொடுக்காம ஆக்கிறது. அது போன்று அமல்கள் செய்வதற்கு சில பேர் முனைப்பா இருப்பாங்க, அவங்க அமலை கெடுத்துறது, பேச்சு கொடுத்து ரூம்ல இருந்து அதை பேசி இதை பேசி துனியாவை பேசி எல்லாத்தையும் பேசி அவங்க அமல் செய்யறவங்களும் கெடுத்துறது. இதுவெல்லாம் இல்லாம நாம ஆர்வமா இருக்கணும், நாம அடுத்தவங்களுக்கு தூண்டுதலா இருக்கணும். அடுத்தவங்க பிரச்சனை என்ன பண்ணாலும் அவங்க சால்வ் பண்ணணும். ஹாஜியா பொறுமையா சபர் செய்யுங்க, அது சபர் நிஸ்புல் ஈமான், பொறுமையா ஈமானுடைய பாதியா இருக்குது என்றெல்லாம் அவர்கள் நசியத் செய்து அடுத்தவங்க ஆசுவாசப்படுத்தி சரி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நாம இங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி திரும்பி ஏர்போர்ட் வந்து சேர்றது வரைக்கும் ஒருதாய் மக்களாக நாம் செல்வதற்கு இஹ்லாஸ் நியத் ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் நியத் ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இது முக்கியம். அடுத்ததாக நாம் இந்த இடைப்பட்ட காலங்களில் அல்லாஹ் அடுத்து தௌபா செஞ்சுக்கிறது. அங்கே போய் தௌபா செய்யறது ரெண்டாவது விஷயம். போறதுக்கு முன்னாலேயே இங்கேயே யா அல்லாஹ் நான் பிரியமான இடத்துக்கு வர போறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிற, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடலாம், உன்னுடைய இல்லத்துக்கு ரொம்ப தூய்மையான நிலையில் நான் வரணும். எப்படி செய்யணும்? பாவமற்ற நிலையில் வரணும் என்று இங்கேயே தௌபா செய்வது.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் சொல்றான், இறைநம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கலப்பற்ற முறையில் தௌபா செய்யுங்கள். கலப்பற்ற முறையில் அப்படின்னா உல தூய்மையோடு அல்லாஹ்ட்ட கேட்டனா அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம், மன்னிச்சிடுவான். அல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். எவ்வளவுக்கு நம்ம நெருங்கி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறோமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் வேகமா வந்து அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் நம்ம நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வர்றான், நம்ம நடந்து போனா அல்லாஹ் ஓடி வர்றான் நம்மளை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ். எனவே பாவங்களை மன்னிப்பதற்கான அந்த தௌபாக்களை நாம் இப்ப இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள்ல செய்து கொள்வது இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்வது. அடுத்ததாக நம்முடைய மன வருத்தங்கள், யாராவது சொந்த பந்தங்களுக்கு இடையில ஏதாவது மன வருத்தங்கள் இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யலாம். புனிதமான இடத்துக்கு போறோம், அல்லாஹ்வுடைய இடத்துக்கு, புனிதமான இடத்துக்கு போறோம். இங்கே சண்டை சச்சரவோட இதே மன விரோத குரோதத்தை போனோம் அப்படின்னா அது ஒரு பரிபூர்ணத்துவம் இருக்காது. பரிபூர்ணத்துவம் நம்ம மனசே நாளைக்கு அங்கே போய் உறுத்தும். சார் எவ்வளவு பேர் இடத்துல வந்து இப்ப நம்ம சொல்லாம வந்துட்டோமே, ஒருத்தவங்கிட்ட நம்மகிட்ட மனசு அந்த மனஸ்தாபத்தை நம்ம வந்து சரி பண்ணாம வந்துட்டோமே, இதெல்லாம் அங்கே போனதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படும். அப்ப அதுக்கு முன்னாலே இன்ஷா அல்லாஹ் பயணத்துக்கு முன்னால இங்க இருக்கும் போதே அந்த மனக்கசப்புகளை அக்கா தங்கச்சி மத்தியில பேசாம இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில, இதெல்லாம் சில சில துன்யாவுடைய காரணங்கள சில மனக்கசப்புகள் இதெல்லாம் சரி செஞ்சு நம்மள வான்னு கேட்கறாங்க, போன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வீட்டுப்படி ஏறி என்ன செஞ்சு போயிட்டு என்னை மன்னிச்சுங்க, அல்லாஹ்வோட இடத்துக்கு போறேன், உம்ரா செய்ய போறேன், அல்லாஹ்வுக்கான மனம் பொறுத்துங்க, நான் ஏதாவது தப்பு தர பேசியிருந்தேன்னா ஏதாவது செயல்முறையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுனா அல்லாஹ்வுக்கான மன்னிச்சுங்க என்று இப்படி மனஸ்தாபங்களை சரி செய்து கொள்வது, மனஸ்தாபங்களை சரி செய்து கொண்டு சந்தோஷமான முறையில அவர்களுடைய துஆவையும் பெற்று செல்வது. அவருடைய துஆவையும் பெற்று இன்ஷா அல்லாஹ் அதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் உம்ரா முன்னால செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் சொல்லுவாங்களா இல்லையா பொதுவாக தொழுகைக்கு, அது போன்று உம்ராவுக்காக வேண்டி உடலை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். உடலை அப்படின்னா என்ன அப்படின்னா தேவையற்ற முடிகளை நீக்குவது. உம்ராவுக்கு முன்னால தேவையற்ற உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை நீக்கிக் கொள்வது. அடுத்து நகங்களை களைந்து கொள்வது, சுத்தப்படுத்துறது இது ஒண்ணு. நகங்களை உம்ராவுக்கு முன்னால களைந்து கொள்வது, நகங்களை களைந்து முடிகளை நீக்கி என்ன செய்யணும்னா உம்ராவுக்காக வேண்டி குளிக்கிறேன் என்ற நியத்தோடு ஃபர்ஸ்ட் உம்ராவுக்காக செய்யக்கூடிய மிக முக்கியமானது தூய்மையில என்னன்னா உம்ராவுக்காக வேண்டி குளிக்கிறேன் என்ற நியத்தோடு குளிப்பது. உம்ராவுக்காக குளிக்கிறேன் என்ற நியத்தோடு ஒரு பெருந்தொடக்காரி எப்படி குளிப்பாரோ அதே போன்று உடல் முழுவதும் நனையும் அளவுக்கு நல்ல முறையில் குளித்து சுத்தமாகிக் கொள்ளுதல், குளித்துக் கொள்ளுதல். இது உம்ராவுடைய முக்கியமான முன்னால் செய்யக்கூடிய விஷயங்கள். குளித்ததற்கு பிறகு இப்ப நாம வந்து மாறி போற நிலையில இருப்போம், எங்கேயாவது போய் கான்செப்ட் ஆயிருப்போம், நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வேற ஒரு நாட்டுல போய் இறங்கி அதுக்கு பிறகுதான் நம்ம ஜித்தாவுக்கோ இதுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி போகக்கூடிய நேரத்துல ஒரே பிளைட்டா இருந்தா இங்கே இஹ்ராம் கட்டி போயிடலாம். நம்ம மாறி போறதுனால ஆண்கள் மறந்துடாம ஹேண்ட் லக்கேஜ்ல உம்ரா இஹ்ராமுடைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது, எங்க நாம இறங்கி மாறுறோமோ அந்த இடத்துல இஹ்ராம கட்டிக்கொள்வது. குளிப்பது என்பது இங்கே குளிச்சிடணும், குளிக்கிறது இங்கே குளிச்சிடணும், வீட்டுல குளிச்சிடணும். இஹ்ராமை தயார்படுத்தி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இறங்கி இருக்கிற இடத்துல இஹ்ராம் கட்டுவதற்காக தயார் செய்வது. இப்ப குளித்ததற்கு பிறகு பயணம் புறப்படுகின்ற பொழுது வீட்டுல இருந்து பயணம் புறப்படுறோம், நல்லா அப்படியே கொண்டு வாங்க ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றேன், எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன், அது அப்படியே சிந்தனையில கொண்டு வந்தீங்கன்னா நம்ம போற மாதிரியே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பிறப்புறதுக்காக தயாராகிறோம், அப்பதான் குளிப்போம் இல்லையா, குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸே நம்ம வந்துடலாம். ஆண்கள் இஹ்ராம் கெட்டாததுனால நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நம்ம பிறப்பிடும் போது பயண தொழுகை தொழுவது, பயண தொழுகை தொழுவது சஃபர் நஃபில் என்று சொல்வார்கள். சஃபர் நஃபில் 2 ரக்காத்து பயணத்துக்காக வேண்டிய நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விட துஆ செஞ்சுட்டு நம்முடைய குடும்பத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்துல ஒப்படைச்சிட்டு நம்முடைய குடும்பம் எல்லா தொழில்துறை அனைத்தையும் என்ன செய்ய விட்டுட்டு போறோம், எல்லாத்தையும் யாரும் நம்முடைய பாதுகாவல விட்டுட்டு போறேன். மனைவி மக்களை விட்டுட்டு போவாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போவாங்க, அண்ணன் தம்பிகளை விட்டு போவாங்க, சொந்த பந்தவங்க விட்டு போவாங்க, கடைகள் கண்ணிகள் தொழில்துறைகளை விட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் யாரெல்லாம் உன்னுடைய அமானிதமா விட்டுட்டு போறேன், நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு என்ன செய்யணும், துஆ செஞ்சுட்டு எங்களுடைய பயணத்தை சலாமத்தாக்கி கொடு, ராஹத்தாக்கி கொடு, முழு பாதுகாப்பாக்கி கொடு. ஏன்னா பயணம் என்பது என்ன வேணாலும் நடக்கலாம், அதுல இருந்து பெரும் பாதுகாப்பை அல்லாஹ் எங்களுக்கு கொடு. நாங்க எப்படி சிஹத் சலாமத்தோட பிறப்பிட்டு போறோமோ அதே சிஹத் சலாமத்தோடு நாங்க திரும்பி வந்து சேர்வதற்கு எங்களுக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல பாதுகாப்பையும் கொடுப்பாங்க என்று அல்லாஹ் இடத்துல செய்து துஆ செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல இருந்து நம்ம வீட்டுல இருந்து பிறப்புறது இன்ஷா அல்லாஹ். பிறப்பிட்டு போனதுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறம் அந்த அமல் விஷயங்கள் வரும்போது நம்ம 2 ரக்காத் இஹ்ராமுடைய நஃபில் எங்கே தொழுவோம் அப்படின்னா, எங்கே நம்ம எந்த நாட்டுல போய் இறங்கி நிற்கிறோமோ அந்த நாட்டுல இடத்துல இப்ப வந்து பஹ்ரைன் போய் போவாங்க, மஸ்கட் போய் போவாங்க, குவைத் போய் போவாங்க, எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுல போயிட்டு இஹ்ராம் நஃபில் 2 ரக்காத் தொழுறது. இஹ்ராம் நஃபில் 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கு பிறகு எப்பனா இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு, முன்னாடி இஹ்ராம் கட்டிடணும், கட்டினதுக்கு பிறகு இஹ்ராம் நஃபில்
2 ரக்காத் தொழுணும். தொழுது முடிச்சதுக்கு பிறகு சில உம்ரா குரூப் லீடர் என்ன செய்வாங்க, அங்கேயே நீ சொல்லி கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, மீகாத் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிளைட்ல போகும்போது சொல்லுவாங்க. இதை ஏற்றம் என்ன அப்படின்னா, மீகாத்துல சொல்றதுதான் ஏற்றம். இருந்தாலும் சில நேரங்கள்ல மீகாத்தை நாம் தூக்கத்தில் கடந்து விட வாய்ப்பு இருக்கு. அசதியில என்ன செய்யணும்னா ஃபிளைட்ல போகும்போது தூங்கிடுவோம். அது மாதிரி தூங்கிட்டோம் அப்படின்னா நியத் இல்லாமல் மீகாத்தை கடப்பது பெரிய குற்றம். நியத் இல்லாமல் மீகாத்தை கடந்துட்டோம்னா தமு ஆடு அறுத்து பலி கொடுத்தா மட்டும்தான் அந்த உம்ரா நிறைவேறும். அதனால என்ன செய்யணும், பெரும்பாலும் என்ன செய்யணும்னா அந்த சிறப்புக்காக வேண்டி உன்னை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நாம எந்த நாட்டில் இஹ்ராம் கட்டுறோமோ அந்த நாட்டிலே அங்கே நியத் சொல்லி தந்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நியத்தை, உம்ராவுடைய நியத்தை நாம் முக்கியமாக நியத்தை வைக்கணும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத லில்லாஹி தஆலா ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி சொல்லி தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தை நம்ம நிறைவேற்றது. அல்லது சுருக்கமா லப்பைக அல்லாஹும்ம உம்ரத்தன், லப்பைக அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று யா அல்லாஹ் இதோ ஆஜராகி விட்டேன், உனக்காக உம்ராவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அந்த நியத்தை வெளிப்படுத்தி வார்த்தையை சொல்லி அந்த நியத்தை நம்ம சொல்லி உம்ராவுக்கு உள்ள போயிருது. இன்ஷா உம்ராவுடைய அமலுக்குள்ள போயிருது. இது எங்க செய்யணும் அப்படின்னா இஹ்ராம் கட்டி 2 ரக்காத் இஹ்ராம் நஃபில் தொழுறோம். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நியத் வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நியத் வைக்கிறோம். நியத் வச்ச உடனே என்ன செய்யணும், முன்னாடி சொன்னேன் உங்கள்ட்ட, என்ன செய்யணும், தல்பியா 3 முறை சொல்லணும். ஒரு தடவை தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே 3 தடவை சொல்றது முஸ்தஹப். 3 தடவை சொல்றது, ஒரு தடவை சொன்னா கூட கூடும், 3 தடவை சொல்றது முஸ்தஹப். 3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த திக்ருகள் ஓதலாம், மத்த தஸ்பீஹாத்துல் ஓதலாம், தெரிஞ்ச அவுராது நமக்கு என்ன தெரியுமோ அதுல ஓதலாம். இதுல குறிப்பாக இஹ்ராமுடைய நிலையில் அதிகமாக ஓத வேண்டிய தல்பியா எது வரைக்கும் அப்படின்னா, நியத்து சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்றோம்ல, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த தல்பியாவை எது வரைக்கும் ஓதணும் அப்படின்னா காபத்துல்லாஹ் பார்க்கிற வரைக்கும் ஓதணும். காபத்துல்லாஹ் பார்த்தோம்னா தல்பியா ஸ்டாப் பண்ணிடணும், அது வரைக்கும் ஓதணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் தல்பியாவை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா தல்பியா ஓத முடியாது, சும்மா தல்பியா சொல்ல. அதனால இமாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக தல்பியா ஓத வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு உயரமான இடத்துல ஏறும் போது, ஒரு தாழ்வான இடத்துல இறங்கும் போது. அப்படின்னா இப்ப நம்ம விமானத்துல ஏறணும், விமானத்துல இறங்கணும், மேல ஏறணும், கீழே இறங்கணும். ஏறும் போதும் தல்பியா, இறங்கும் போதும் தல்பியா, போகும்போதும் சீரா போகும்போதும் தல்பியா. எப்பெல்லாம் நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் தல்பியா வரும். அப்பெல்லாம் தல்பியா வரும்னா அந்த தல்பியாவோட அவ்வளவு நன்மையில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அதனால அதை அதிகமாக, எண்ணிக்கையில் அதிகமாக அதை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். தல்பியா ஓதியாச்சு, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா துஆ செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சில குறிப்பிட்ட சில நேரங்களில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி கொடுப்பாங்க. அந்த நேரங்களில் முக்கியமான துஆக்களை செஞ்சுங்க. ஏன்னா ஒரு மனிதர் இஹ்ராம் அணிந்து தல்பியா சொன்ன உடனே கேட்கிற துஆ கபூலாகும். அது கூட்டாகவோ தனியாகவோ எப்படி செய்யறாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி செஞ்சீங்க. அந்த மாதிரி துஆ செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற நேரங்களில் ஸலவாத் ஓதலாம், திக்ர் செய்யலாம், அதிகமாக தல்பியாக்கள் ஓதிக்கலாம். எது வரைக்கும், காபத்துல்லாஹ் பார்க்குற வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம காபத்துல்லாஹ் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம போயிட்டு நம்ம ஏர்போர்ட்ல இறங்கி நம்ம மற்ற வேலையெல்லாம் அது பின்னாடி ஆஜர் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல எப்படி நடந்துக்கணும், அப்புறம் செக்இன் பண்ணும்போது ஹோட்டல் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு உம்ரா கூட்டு போகணும், எல்லா விஷயமும் சொல்லலாம். அந்த டைம்ல சொல்லுவாங்க. நம்ம அமலுடைய விஷயங்கள் பார்க்க போகும்போது இப்ப என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா